தை தமிழூடகத்தின் கீழ் இயங்கும் துணிந்தெழு சஞ்சிகையின் 5ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட துணிந்தெழு சங்கமம் விசேட விழா கடந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கல்முனையில் நடைபெற்றது. துணிந்தெழு சஞ்சிகையின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய உறுப்பினர்களை கௌரவிக்கும் விதமாக துணிந்தெழு விருது வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் அண்மையில் சஞ்சிகையினால் முன்னெடுக்கப்பட்ட கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்ற இளங்கவிஞர்களுக்கு சான்றிதழ்களும் கௌரவங்களும் இதன் போது வழங்கப்பட்டன. இவ்விழாவில் விசேட சிறப்பம்சமாக செனாஷில் ஷிஃப்னா எழுதிய மௌன மொழிகள், மஷாஹிரா கனி எழுதிய வேரெழுது, ஜவுஷன் அகமட் எழுதிய புதுக்கனவுகள், ஹப்ஷா பஹிமீர் எழுதிய தப்பி பிழைத்த எண்ணங்கள் ஆகிய நூல்கள் அதிதிகளால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. இந்த நூல் அறிமுகங்களை தொடர்ந்து துணிந்தெழு சஞ்சிகையின் 5ஆம் ஆண்டு நிறைவு விசேட பிரதியும் இதன் போது வெளியிட்டு வைக்கப்பட்டது. நிகழ்வின் பிரதம அதிதியாக கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவர் ரஹ்மத் மன்சூர் அவர்கள் கலந்து கொண்டார். கௌரவ அதிதிகளாக அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வேடமுள்ள ASPC சமூக நல செயற்பாட்டாளர் மனிதநேயன் இஷாத் காதர், தேசக்தி லங்கா பயிற்சி நிலையத்தின் தலைவர் JM ஹேமந்தி ஜெயசுந்தர, தவிசாளர் புத்தி பிரதீப் நயத்தந்து போல, மகப்பேறு நிபுணர் டாக்டர் HM ரசீன் முகமது, சரிகமப்ப புகழ் பாடகர் சுயுதராஜா சபேசன், வியூகம் தொலைக்காட்சி பணிப்பாளர் ஜனோ சம்சுதீன், சம்மாந்துறை பிரதேச சபை உறுப்பினர் S நலீம், அதிபர் MC ரிஃபா அன்சார் மற்றும் கலைஞர் திருமதி ஜெனிதா மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இலக்கிய ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூகத்தின் பல்துறை சார்ந்த பிரமுகர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்ட இந்நிகழ்வு அம்பாறை மாவட்டத்தில் ஒரு உன்னத இலக்கிய விழாவாக அமைந்தது.